அவரை பற்றி எப்பயுமே நீங்கள் டிப்னி எழுதும்போது அந்த கேரக்டர் பற்றி ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 லைன்ஸ் எழுதிருங்க. அதுக்கப்புறமா அந்த கேரக்டரோட ரோல் இந்த நாடகத்தில் என்ன அப்படின்றத தான் அப்புறமா எழுதுவீங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ध्रुवस्वामिनी चंद्रगुप्त को चाहती है, समुद्रगुप्त दोनों का विवाह निश्चय करके मर जाते हैं, मगर रामगुप्त राजा बनता है और ध्रुवस्वामिनी से शादी भी कर लेता है. ஸோ 3 லைன்ஸில் வந்து ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ ध्रुवस्वामिनी चंद्रगुप्त को चाहती है, இவங்க 2 பேரும் விரும்புகிறாங்க. समुद्रगुप्त दोनों का विवाह निश्चय करके நிச்சயம் பண்ணிவிட்டு இறந்து போயிடுறாரு. मगर रामगुप्त राजा बनता है, ஆனால் ராஜா யார் ஆகிறது? ராம்குப்த். और ध्रुवस्वामिनी का विवाह, ஸோ அவரை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. யார்? ராம்குப்த் வந்து ध्रुवस्वामिनी கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. कायर रामगुप्त अपनी जान बचाने के लिए अपनी पत्नी को शकराज के यहाँ बेचता है. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டோரி அப்படியே அவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. ராம்குப்த் வந்து ஷக்ராஜ் வந்து சண்டையிடுவாங்கள்ல, அதில் அந்த ஒப்பந்தத்தில் என்ன ஆகிடும்? ध्रुवस्वामिनी வந்து அங்கே அனுப்புறதை ஒத்துக்கொள்வார்ல, அதை சொல்கிறாங்க. காயர் ராம்குப்த், காயர்னா கோழையான இந்த ராம்குப்த் வந்து अपनी जान बचाने के लिए தன்னோட உயிரை காக்கிறதுக்காக अपनी पत्नी को शकराज के यहाँ बेचता है. ஸோ தன்னோட மனைவி வந்து ஷக்ராஜ் கிட்ட அனுப்பிச்சிடுறாரு. चंद्रगुप्त शकराज को मारकर देश और ध्रुवस्वामिनी का मान बचाता है. சந்திரகுப்த் என்ன பண்ணுறாரு? ஷக்ராஜ் அடித்து போட்டுட்டு அவரை தோற்கடிச்சிட்டு தன்னுடைய அந்த நாட்டையும் ध्रुवस्वामिனியும் வந்து காப்பாற்றி கொண்டு வராரு. மான் பச்சாத்தா ஹே அப்படின்னா அவங்களோட மானத்தை காப்பாற்றுறாரு. புரோஹித் இஸ் சந்தர்ப்பமே, இந்த சந்தர்ப்பத்தில் புரோஹித் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கஹ்தா ஹே கி ஜோ பத்னி கா மான் பச்சாத்தா ஹே வஹி உஸ்கா பத்தி ஹே. ஸோ யார் வந்து ஒரு பெண்ணனுடைய மானத்தை காப்பாற்றுறாங்களோ அவன் தான் அவனுடைய கணவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராம்குப்தனை ध्रुवस्वामिनी का मान नहीं बचाया. ஸோ ராம்குப்த் வந்து ध्रुवस्वामिनिயோட மானத்தை காப்பாற்றலை. இஸ்லியே ராம்குப்த் ध्रुवस्वामिनी का पति नहीं, அதனால் ராம்குப்த் வந்து ध्रुवस्वामिनिயோட கணவனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. उन दोनों का विवाह वास्तव में विवाह ही नहीं, வாஸ்தவமாக சொல்லணும் அப்படின்னா அவங்க 2 பேருக்கு நடந்த அந்த கல்யாணம் வந்து ஒரு கல்யாணமே கிடையாது அப்படின்னு புரோஹிதர் சொல்கிறாரு. சந்திரகுப்த் ने ध्रुवस्वामिनी का मान बचाया. சந்திரகுப்து தான் ध्रुवस्वामिनिயோட அந்த ரெஸ்பெக்ட், அந்த மானத்தை காப்பாற்றுறாரு. இஸ்லியே வஹி உஸ்கா பத்தி ஹே, அதனால் சந்திரகுப்து தான் அவளுடைய கணவன் அப்படின்னு சொல்கிறாங்க. यह सुनकर रामगुप्त புரோஹித் கோ மிருத்யு தண்டு தேத்தா ஹே. இதை கேட்டவுடனே ராம்குப்த் என்ன பண்ணிடுறான்னா புரோஹிதருக்கு வந்து மரண தண்டனை, மிருத்யு தண்டை அப்படின்னா மரண தண்டனை வந்து கொடுத்துடுறான். तब புரோஹித் कहता है कि ब्राह्मण केवल धर्म से भयभीत है. அப்போ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்போ இதை கேட்டுட்டு புரோஹிதர் என்ன ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னா, அவர் பிராமணர்